தவேகாவிலிருந்து விலகினார் செங்கோட்டையன். மீண்டும் அதிமுகவில் இணைவதாக அதிரடி அறிவிப்பு. விஜய் வீட்டில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர். சேலத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தவேகா நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த சூரஜ் என்ற நபர் வெயிலின் தாக்கம் மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த 20 ஆண்டுகளாக சேலத்தில் வசித்து வந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சூரஜ் சுட்டெரிக்கும் வெயிலில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தவேகா தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கட்சித் தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கூட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக தமிழக பாஜக தரப்பில் சட்டசபை தொகுதிகளின் சுமார் 20% கோர திட்டமிட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் 20% என்பது சுமார் 59 தொகுதிகளாகும். இந்த அளவிலான கோரிக்கை நடைமுறைக்கு வந்தால் கூட்டணி தலைமையிலான அதிமுகவுக்கு கடும் நெருக்கடி உருவாகும் சூழல் ஏற்படுகிறது. இதனால் பாஜக டெல்லி தலைமையின் அழுத்தத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. தேர்தல் நெருங்குவதால் அனைத்து கட்சிகளும் தங்களின் அரசியல் வளர்ச்சியை முன்னிறுத்தி அதிக தொகுதிகளை கைப்பற்ற முயற்சித்து வருகின்றன. அதே நேரத்தில் தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தையும் பல கட்சிகள் வெளிப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரிய கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடிக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் பாஜக தரப்பு கடந்த மக்களவைத் தேர்தலின் வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக வைத்து தொகுதிகளை கேட்கும் யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 9 இடங்களில் 2ஆம் இடமும் 13 இடங்களில் 3ஆம் இடமும் பெற்றது. மொத்தமாக சுமார் 11.4% வாக்குகளை பெற்றிருந்தது. கூட்டணி அளவில் பார்க்கும்போது பாஜக தலைமையிலான தரப்பு சுமார் 18% வாக்குகளை பெற்றதாகவே கணக்கிடப்படுகிறது. இதன் அடிப்படையில்தான் தமிழ்நாட்டில் சுமார் 20% தொகுதிகளை கோர பாஜக தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பாஜகவிற்கு 59 தொகுதிகளை ஒதுக்கினால் பாமக, அமமுக போன்ற பிற கூட்டணி கட்சிகளுக்கும் கூடுதல் இடங்களை வழங்க வேண்டிய கட்டாயமும் உருவாகும். இது ஒரு காலத்தில் திமுக 123 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட நிலையை போன்ற சூழலை அதிமுக எதிர்கொள்ள வேண்டிய நிலையை உருவாக்கும் என அதிமுக வட்டாரங்கள் கவலையில் உள்ளன. இந்நிலையிலோ பாஜகவின் ஆரம்ப கோரிக்கை 59 தொகுதிகளாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் இறுதியில் 35 முதல் 45 தொகுதிகளை பெறுவதே அதன் இலக்கு என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள சுமார் 44 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதில் அக்கட்சியானது கவனம் செலுத்தி வருவதாகவே கூறப்படுகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கான தொகுதி பங்கீட்டை 25 இடங்களுக்குள் முடிக்க திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த இழுபறியானது வரும் நாட்களில் மேலும் தீவிரமாகும் என்றே அரசியல் நோக்கர்களும் கருதி வருகின்றனர். பாஜகவின் கோரிக்கைகளுக்கும் அதிமுக தலைமையின் கட்டுப்பாடுகளுக்கும் இடையிலான இந்த அரசியல் கணக்கு கூட்டணியின் எதிர்கால வடிவத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரியமாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகளை தமிழக பாஜக இப்போதே படிவேகமாக தொடங்கியிருக்கிறது. தமிழகத்தில் வலுவாக காலூன்றும் நோக்கில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கண்டறிந்து அங்கு தேர்தல் பணிகளை துரிதப்படுத்துமாறு நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை அதிரடி உத்தரவும் பிறப்பித்திருக்கிறதாம். அதே சமயம் குறிப்பாக இந்த தொகுதிகளில் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவது மற்றும் மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்வது போன்ற பணிகளில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம். மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் களமானது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க பாஜக தலைமை அதிரடியான மெகா ஆஃபர்களை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையிலான மோதல் நீடித்து வரும் நிலையில் ஓபிஎஸ் தரப்பை தன்வசம் ஈர்க்க பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஓபிஎஸ்க்கு ஆளுநர் பதவியும் அவரது மகன் ரவீந்திரநாத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க டெல்லி தலைமை முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல் ஏற்படாத வகையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. ஓபிஎஸ் தேர்தல் அரசியலில் இருந்து விலகி ஆளுநர் போன்ற உயர் பதவிகளை ஏற்றுக்கொண்டால் அதிமுகவின் ஒற்றை தலைமைக்கு எந்த இடையூறும் இருக்காது என இபிஎஸ் தரப்பும் இதற்கு சம்மதிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் பகுதிகளில் தகவல்கள் கருத்து வருகின்றன. அதே சமயம் தனது ஆதரவாளர்கள் திமுக பக்கம் சாய்ந்து வரும் நிலையில் தனது மகனின் அரசியல் எதிர்காலத்தையும் சட்ட ரீதியான பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஓபிஎஸ் இந்த ஆஃபரை ஏற்க தயாராகிவிட்டதாகவே தெரிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 23ஆம் தேதி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வரவுள்ள நிலையில் அதற்குள் ஓபிஎஸ் அணியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறாராம். ஏற்கனவே டிடிவி தினகரன் இந்த கூட்டணியை உறுதி செய்துள்ள நிலையில் தற்போது ஓபிஎஸ் மகனும் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருக்கிறார். இதனால் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையில் ஓபிஎஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு பாஜக அதிமுக கூட்டணியின் பலத்தை காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் தேர்தல் களத்தில் பாஜகவின் தேர்தல் வியூகங்கள் எப்போதும் விவாதத்திற்குரியவதாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டின் அரசியலில் நேரடியாக கவனம் செலுத்த தொடங்கியிருப்பது தற்போதைய சூழலை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது. பீகாரில் நிதிஷ்குமாரையும் மற்றும் சில கட்சிகளையும் ஒருங்கிணைத்து வெற்றி கண்ட அதே பீகார் ஃபார்முலா தற்போது தமிழகத்திலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. பிரிந்து கிடந்த சக்திகளையும் சீரிய கட்சிகளையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்ததில் அமித்ஷாவின் பங்கு மிக முக்கியமானது என அரசியல் நோக்கர்களும் கருதி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இரு துருவங்களும் ஒருபோதும் இணைய வாய்ப்பே இல்லை என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. பல மேடைகளில் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் ஆனால் அமித்ஷாவின் சாணக்கியத்தனமான தலையீடு இந்த சூழலை தலைகீழாக மாற்றியிருக்கிறது. தேசிய நலன் மற்றும் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக பரஸ்பர வேற்றுமைகளை மறந்து இரு தலைவர்களையும் கைகோர்க்க வைத்திருப்பது பாஜகவின் ராஜதந்திர வெற்றி என்றும் கருதப்படுகிறது. அமித்ஷா எப்போதுமே ஒரு மாநிலத்தின் கள யதார்த்தத்தை நன்கு ஆய்ந்த பிறகே தனது காய்களை நகர்த்துவாராம். மேலும் தமிழகத்தில் திமுக என்ற மாபெரும் சக்தியை வீழ்த்த வேண்டுமானால் அதிமுகவின் வாக்கு வங்கியை ஒன்றிணைப்பது அவசியம் என்பதை உணர்ந்தே அவர் காய்களை நகர்த்தியிருக்கிறாராம். இபிஎஸ், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என அனைத்து பிரிவினர்களையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்திருப்பது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமித்ஷா கைவத்தால் அது ராங்கா போகாது என்ற நம்பிக்கையை இந்த கூட்டணி உருவாக்கமானது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த நிலையிலோ தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாஜகவில் போட்டியிடும் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான தொகுதியில் நிற்பதற்காகவும் தகவல்கள் வெளியான நிலையில் அது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சிங்காநல்லூர் தொகுதியில் கட்சியை பலப்படுத்தும் பணிகளை அவர் இப்போதே தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் அதே தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர்களின் ஆதரவாளரான மற்றொரு புள்ளியை போட்டியிட வைப்பதற்கு வானதி சீனிவாசன் எண்ணிய நிலையில் தற்போதோ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று கடும் மோதலில் ஈடுபட்டு வருவதாகவும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது. இதனால் கடும் அப்செட்டில் இருந்த வேட்பாளர் பட்டியலில் இல்லாத மாவட்ட செயலாளர்கள் 40 பேர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரேடியாக விலகுவதற்கு முடிவெடுத்து விட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவலால் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் கடும் அப்செட்டில் இருந்து வருகிறார்களாம். இதனைத் தொடர்ந்து தவேகாவின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அதிரடியாக கைது செய்ய உள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளது. இதன் காரணத்தினால் தவேகா தொண்டர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்களுக்கு தக்க பதவியும் தக்க மரியாதையும் கிடைக்காத இந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று எண்ணி மீண்டும் அதிமுகவிலேயே இணைவதற்கு அவர் ஆலோசனை நடத்தியிருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது.